ஐயையோ! அரசியலா? வேணான்டா சாமி அப்படின்னு பயந்து தெரிச்சு ஓடுற இந்த காலத்துல, தன்னோட எல்லா படங்களையும், மக்கள் சார்ந்த பிரச்சனைகளையும், ஏதோ ஒரு சோசியல் மெசேஜையும் களத்துல வச்சுட்டு வராரு நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள். அப்படி சமீபத்துல இவரோட படத்தின் டீசர் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அதுவும் இப்பேற்பட்ட படமா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான், நடிகர் சிவகார்த்திகேயன் தன்னோட தனித்துவத்தால ரொம்ப உழைச்சு கஷ்டப்பட்டு மேல வந்து இன்னைக்கு தனக்குன்னு மிகப்பெரிய ஒரு ஃபேன் கிரௌட உருவாக்கிட்டாரு. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவரை பிடிக்காத ஆட்களே கிடையாது. இவர் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாருன்றது, அவரோட டிராவல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இவரோட வளர்ச்சி வந்து லிஃப்ட் வேகத்தில் இருந்தது, ராக்கெட் வேகத்தில் இருந்ததுன்னு. ஆனால் உண்மையிலேயே கண்ணு முன்னாடி பார்த்தது சிவகார்த்திகேயன் அவர்களுடைய வளர்ச்சி தான். அதுக்கு முழுமை காரணம் அவரோட உழைப்பு மட்டும்தான். இன்னைக்கு இத்தனை பேரால கவரப்பட்ட சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன படம் நடிச்சாலும் அவரை யாரும் கேட்க போறதில்ல. அவர் எப்படி, அதாவது என்டர்டெய்னிங்கான ஃபிலிம் நடிச்சாலும் சரி, இல்லை ரொம்ப சீரியஸான படம்னாலும் சரி, இல்லை காமெடி படம், என்ன படம் நடிச்சாலும் அவருக்கான ஃபேன்ஸ் வந்து அந்த படத்தை பார்க்க தான் போறாங்க. ஆனா இந்த மக்கள் வந்து நம்மளை இந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க, இவ்வளோ பெரிய உச்சத்தை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு டாப் 3 ஆக்டர்ஸ்ன்ற லெவலில் அவர் வந்து நின்றுட்டாரு. அதை ஏத்துக்கிட்டாலும் அதான் உண்மை. அப்போ நமக்கு மக்கள் இந்த உயரத்தை கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு நம்ம இன் ரிட்டர்ன் என்ன பண்ண முடியும்னு அவர் யோசிச்சு இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாரு. அதை வந்து அவர் பொது வெளியில ஒரு சில கருத்துக்களை அவர் பகிர்ந்திருக்காரு. அதை நம்ம பார்த்துருக்கிறோம். மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகட்டும், இல்ல மக்களுக்கான ஏதாவது ஒரு சின்ன ஒரு சோசியல் மெசேஜை அவர் படத்துல கொடுத்துட்டே தான் இருக்காரு. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஒரு திரை கவர்ச்சி அப்படின்றது நம்ம ஊர்ல எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்கிரீன்ல பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு போய் கனெக்ட் ஆயிரும் ஆடியன்ஸ்க்கு. அதனாலதான் எந்த ஒரு சின்ன வார்த்தைகள் கூட ரொம்ப பார்த்து ஒரு சென்சார் போர்ட்ல கட் பண்றதுக்கான ரீசன் அதுதான். ஏன் மக்கள் கிட்ட உடனே போய் சேர்ந்துரும். கோடிக்கணக்கான மக்கள் வந்து திரையில பார்க்கும்போது தரையில கேட்கறத விட திரையில வந்து வெகு விரைவா போய் சேர்ந்துரும். இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஸ்லைட்டான ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயமோ, இல்லை ஏதாவது மொழி சம்பந்தப்பட்ட விஷயத்தையோ நம்ம கருத்தா படத்துல பேசும்போது நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியும் தானே. பிரச்சனை வரும் நம்ம உறுதியா சொல்ல முடியாது, ஆனா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ரூலிங் கவர்மெண்ட் இருப்பாங்க, இதுக்கு முன்னாடி ரூல் பண்ண கவர்மெண்ட் இருப்பாங்க. யாரையும் பாதிக்காம நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சேஃப் கேம் ஆட முடியும். ஆனா அவரு எங்கெல்லாம் தன்னால என்ன பண்ண முடியுமோ மக்களுக்காக அதை பண்ணிட்டே தான் இருக்காரு. இப்போ சமீபத்தில் இவர் படத்தோட டீசர் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. பராசக்தி அப்படின்ற டைட்டில் சூரரை போற்று படம் எடுத்த சுதா அந்த டைரக்டர் தான் இந்த படத்தையுமே டைரக்ட் பண்றாங்க. இந்த படத்துல வந்து ஜெயம் ரவி, அதர்வா இப்படி ஏகப்பட்ட முன்னணி நடிகர்கள் கூட நடிக்கிறாங்க. ஆனா இந்த படம் கம்ப்ளீட்டாவே அரசியல் மட்டும்தான் பேசுது. மொழிப்போர், அதாவது இந்த 1947 நடந்த, அதுல இருந்து 65 வரைக்கும் நடந்த மொழிப்போர் பத்தின விஷயத்தை தான் இந்த படமே பேசுது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக வந்து முதன்முறை ஆட்சிக்கு வர்றதுக்கு இந்த மொழிப்போர் எதிர்ப்பு போராட்டம் தான் அவ்வளவு தூரத்துக்கு அவங்களுக்கு கை கொடுத்துச்சு. இவ்வளோ பெரிய வெயிட்டேஜ் அது. இன்னைக்கு சிவகார்த்திகேயன் வந்து ஒரு 15 வருஷம் அதிகபட்சம், ஒரு 10 to 15 வருஷத்துக்குள்ள தான் இந்த இடத்துல வந்து அவர் உட்காந்துருக்காரு. ஆனா இவ்வளோ பெரிய வெயிட்டேஜை கேரி பண்ணுன்ற தேவை அவருக்கு கிடையாது. ஆனா அவர் தொடர்ச்சியா இந்த மாதிரி பண்ணும்போது என்ன மெசேஜ் மற்றவங்க புரிஞ்சுக்கணும்னா, பிற நடிகர்கள்லாம் சொல்லுவாங்க, எத்தனையோ ஹிட் மூவிஸ் கொடுத்துருப்பாங்க, எத்தனையோ ஒரு உயரத்துக்கு போயிருப்பாங்க, மக்கள் பணத்துல தான் இன்னைக்கு அவங்களும் புகழ் பெற்று வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட உழைப்பையும் தாண்டி மக்களோட பணத்துல தான் அவங்க வாழ்றது. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் என் வேலை செய்யறேன், நான் உழைக்கிறேன், நான் போறேங்க, நான் எதுக்கு வந்து அரசியல்லாம் வந்து பேசணும் என் படத்துல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயம், ஒரு உண்மை என்ன அப்படின்னா, எப்போ நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்களோ, மக்கள் கூட நீங்க ரிலேட் ஆக ஆரம்பிச்சிட்டீங்களோ, அப்பவே நீங்க வந்து அரசியலுக்குள்ள தான் இருக்கீங்க. நீங்க வேண்டான்னு சொன்னாலும் எப்படி அரசியல் இல்லாம இருக்கும்? நீங்க உங்களுக்கான சம்பளத்தை யார் கொடுக்குறா பாருங்க, ப்ரொடியூசர் கொடுக்குறாரு. அந்த ப்ரொடியூசர் எப்படி பணத்தை ஈட்டுறாரு? இந்த படத்தை மக்கள் கிட்ட காமிச்சு மக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய பணத்தை தான் ப்ரொடியூசர் எடுக்கிறாரு. அப்போ மக்களுக்கு உங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. அப்போ மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை ஒவ்வொரு நடிகருமே பேசணும். ஒரு நடிகர் வந்து சிகரெட் பிடிச்சாலே அந்த பார்த்து அவரை நிறைய பேர் பின்தொடருவாங்க, அதனால சிகரெட் காட்சிகளை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க ஒரு கருத்தை பேசினாலே அது பல பேரை, பல லட்சம் பேரை, பல கோடி பேரை போய் அது சேரும். அப்போ ஒவ்வொருத்தருமே நீங்க விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலைனாலும் ஒரு கருத்தை பேசலாம்னு முன் வரணும். நீங்க பேசியே ஆகணும், நீங்க அரசியல் கருத்தை உங்க படத்துல வச்சே ஆகணும், சோசியல் மெசேஜ் பேசி ஆகணும் யாரும் வற்புறுத்த போறதில்லை. ஆனா அவரவர் மனசாட்சிக்கு தெரியும், நம்ம மக்கள் தான் இந்த உயரத்துல நம்மளை உட்கார வச்சாங்க. அப்போ மக்களுக்காக தன்னால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயத்த தரையிலிருந்து பேசாம திரையிலிருந்து பேசணும் அப்படின்னு நம்ம முடிவெடுக்கணும். நல்லா உற்று கவனிச்சா சிவகார்த்திகேயன் யாரோட பேட்டர்னை ஃபாலோ பண்றாரு, அவரோட டான்ஸ் ஆகட்டும், அவரோட காமெடி ஆகட்டும், அவர் படத்துல பேசக்கூடிய கருத்துக்கள் ஆகட்டும், இது எல்லாமே நடிகர் விஜய் அவர்களை தான் ஃபாலோ பண்றாரு. ஏன் அப்படின்னா விஜய் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் படத்துல ஒரு சோசியல் மெசேஜும் மக்கள் பிரச்சனையும் பேசிடுவாரு. இது வந்து சிவகார்த்திகேயன், விஜய் அப்படின்ற முன்னணி நடிகர்களுக்கு மட்டும் கிடையாது.
எல்லா நடிகர்களும் பேசணுன்ற ஒரு முடிவு எடுக்கணும். நடிகர்கள் மட்டுமா பேசணும் அப்படின்னு கேட்டா இயக்குனர்களும் அதுக்கு முன் வரணும். நீங்க ஒரு படத்தை கொடுத்து உங்க கருத்தை நீங்க பேசுங்க, இது என்னோட வசனம், இது என்னோட கருத்து அப்படின்னு நீங்க சொல்லும்போது அந்த ஹீரோக்களும் பேச ஆரம்பிப்பாங்க. எதுக்காக இயக்குனர்கள் பேசணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அவங்க ரொம்ப கமர்ஷியல் ஃபேக்டர் தான் திங்க் பண்ணுவாங்க. 4 படம் மசாலா படம் எடுக்கிறீங்களா, 4 படம் ரொம்ப ஒரு கமர்ஷியல் மூவி எடுக்கிறீங்களா, ஒரு படம் இந்த மாதிரி ஒரு சமூகம் சார்ந்த ஒரு படத்தை எடுங்க, அந்த படம் ஃபிளாப் கூட ஆகட்டுங்க, ஆனா மக்கள் ரசிப்பாங்கல்ல, பரவாயில்ல நமக்கான படம் வருது. இதனால என்ன ஆயிருது அப்படின்னா, மக்கள் சார்ந்த பிரச்சனையும் சரி, இல்ல மக்களின் குரலா ஏதாவது ஒரு திரையில ஒழிச்சாலே இந்த படம்லாம் ஓடாதுங்க, இந்த படத்துல ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டும் இல்ல, கமர்ஷியல் ஃபேக்டரும் இல்ல அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாயிருது. ஆக ஒட்டுமொத்தமா மக்களின் குரலாக இயக்குனர்களுக்கும் சரி, முன்னணி நடிகர்களுக்கும் சரி, உங்களுக்கான கூட்டத்தை பயன்படுத்துங்க. தரையில் மட்டும் அரசியல் பேசாமல் திரையிலும் அரசியல் பேச வேண்டும், மக்களுக்கு அரசியலை ஏற்படுத்த வேண்டும். நன்றி.